நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நட்சத்திரம் பகுதியில் மிருகசீரிட நட்சத்திரத்தை பற்றின விபரத்தை இந்த பதிவில் பார்ப்போம். மிருகசீரிட நட்சத்திரத்தின் தேவதையின் வடிவம். வெளுப்பு நிறமான சரீரம் கொண்டவரும் வரம் தண்டம் என்னும் 2 கைகளை உடையவரும் 10 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் வீற்றிருப்பவருமான சந்திர பகவான் மிருகசீரிட நட்சத்திரத்தின் தேவதையாவார். மிருகசீரிட நட்சத்திரத்தின் வடிவம். மானின் தலையை போன்ற வடிவமுடைய 3 நட்சத்திர கூட்டங்களை கொண்ட வடிவமாகும். நட்சத்திரத்தின் நிறம் வெளுப்பு நிறம். இருப்பிடம் நகரம். நட்சத்திரம் பெண் ஜாதியை சேர்ந்தது. கணம் தேவகணம். நட்சத்திரத்திற்கான மரம் கருங்காலி. நட்சத்திரத்திற்கான பட்சி கோழி. நட்சத்திரத்திற்கான யோனி பெண் சாரை பாம்பு. பஞ்சபூத தத்துவங்களில் மண் தத்துவத்தை உடையது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் 63 நாயன்மார்களில் ஒருவராக புகழ்பெற்ற கண்ணப்ப நாயனார் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தேவதை. மிருகசீரிடத்தின் நட்சத்திரத்தின் தேவதை சந்திர பகவான். அவர் திருப்பார்கடலில் தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை மத்தாக கொண்டு வாசுகி என்னும் பாம்பை கயிறாக கொண்டு அமிர்தம் கடைந்தபோது தோன்றியவர். அந்த சந்திரனின் பேரழகைக் கண்டு மயங்கி சிவபெருமான் சந்திரனை தன் தலையில் அணிந்து கொண்டார். சந்திரனை திரு ஆபரணமாக தலையில் அணிந்து கொண்ட சிவபெருமான் அன்று முதல் சந்திர சூடேஸ்வரரானார். ஆகவே சந்திரனை தேவதையாக கொண்ட மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்ட தேவதையாக சந்திர சூடேஸ்வரர் என்னும் சிவபெருமான் விளங்குகிறார். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபட வேண்டிய ஸ்தலம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திங்களூர் ஆகும். சந்திர தேவனை வழிபடுவதற்குண்டான பிரார்த்தனை முறை. சந்திரதேவனை வழிபடுவதற்கான பிரார்த்தனை. ஆயுள் பலம் வீரியம் குறைவற்ற அன்னம் ஆகியவையை தரும் சந்திரதேவனை உம்மை சரணமடைகிறோம். எல்லாவிதமான மருந்துக்களும் அடங்கியுள்ளதென்று சந்திரனால் புகழப்பட்டவரும் உலகத்திற்கு நன்மைகள் புரியும் அக்னியையும் தன்னுள் அடக்கியவரும் ஆகையால் அனைத்து துன்பங்களையும் தீர்க்க வல்லவருமான தூய ஜலத்தை அதிதேவதையாக கொண்ட சந்திர பகவானே உன்னை சரணமடைகிறோம். உலகை அளந்து ஒடுக்குபவளும் ஜலத்திலிருந்து தோன்றிய அனைத்து பொருட்களையும் நிர்வகிப்பவளும் 1 பாதம் 2 பாதம் 4 பாதம் 8 பாதம் 9 பாதம் உள்ள மந்திரங்கள் மற்றும் சகஸ்ர அட்சரங்கள் ஆகியவற்றின் வடிவமானவளும் பரம ஆகாச பிரம்மத்திடம் இருப்பவளுமாகிய கௌரி தேவியை பிரத்யதி தேவதையாக கொண்ட சந்திர பகவானே உன்னை சரணமடைகிறோம் என்று கூறி நமஸ்கரித்து நல்லெண்ணெய் விளக்கு 2 வைத்து முத்து மாலை அல்லது வெண்மையான ஆடை ஆகியவற்றை அணிவித்தால் சந்திர பகவானிடமிருந்து அனைத்து நன்மைகளையும் பெறலாம். சந்திர சூடேஸ்வரரை வணங்க தாரித்ய தகன சிவசோஸ்திரங்களை பாடலாம். ஸ்ரீ சிவ அஷ்டோத்தரம் சொல்லலாம். ருத்ர காயத்ரி. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 24 முறை பாராயணம் செய்யலாம். மிருகசீரிட நட்சத்திரத்திற்கான காயத்ரி மந்திரம். ஓம் சசிசேகராய வித்மகே மகாராஜாய தீமஹி தன்னோ மிருகசீர்ஷ பிரச்சோதயாத். மிருகசீரிட நட்சத்திரத்திற்கான நட்சத்திர சூக்தம். நட்சத்திரங்களின் தலைவனான சந்திரன் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துடன் எழுந்தருள்வானாக. அவனது உறைவிடம் மங்களமானது, இனிமையானது, எண்ணற்ற மக்களுக்கு நன்மை செய்வது.
நன்மக்களை உருவாக்கும் சக்தியை வேள்வி செய்பவனுக்கு மிருகசீர்ஷம் அளிப்பானாக. சந்திரனே, மிருகசீர்ஷ நட்சத்திரம் பிரியமான அனைத்திலும் பிரியமானது. அவனை வேள்வியால் நாங்கள் சந்தோஷப்படுத்துகிறோம். நீங்கள் இருவரும் எங்களுக்கு, மற்ற மனிதர்களுக்கும், பறவைகளுக்கும், மிருகங்களுக்கும் மங்களம் நல்குவீர்களாக. தமிழ் பதிகம். பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி, பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி, எண்ணும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி, என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி, விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி, மேலவர்க்கு மேலாகி நின்றாய் போற்றி, கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் உணவை தானமாக வழங்கலாம். மற்றவர்களின் மன கவலைகளை தீர்ப்பதற்கான ஆறுதல்களை கூறலாம். வழிபாடுகள் என்பது நமது குணங்களை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. குணங்கள் மேம்பட மேம்பட வாழ்வில் துன்பங்கள் குறையும். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் தனது ஜென்ம நட்சத்திரமான மிருகசீரிட நட்சத்திரத்தினன்று முன்னோர்களுக்கான சிரார்த்தம், தர்ப்பணம் போன்றவற்றை செய்யலாம். தான தர்மங்கள் செய்யலாம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.